ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 30 டேஸ் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கிளாஸ் 30 லாஸ்ட்டு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கிளாஸ்க்கு போகலாம். இப்போ வந்து ஹேண்டில் வந்து ப்ரைடல் டிசைன் ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக போடுறதுக்கு எல்போலேருந்து உள்ளங்கை வரைக்கும் எப்படி போடுறதுன்னு இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தோம், பார்ட் 1 அப்படின்னு. இப்போ பார்ட் 2 வந்து இந்த உள்ளங்கையில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதில் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அதில் வைன்ஸ் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி லைன் எப்படி போடணும், தின் லைன், திக் லைன், வைன்ஸு எல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிற கிளாஸஸ் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இருக்குது. இந்த கிளாஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது இந்த இடத்துல அகைன் இந்த யூ மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இந்த இடத்துலேருந்து சென்டர்லேருந்து இந்த ஃபிங்கருக்கு ஒரு திக் லைன் போட்டுக்கோங்க. ரெண்டு தின் லைன் போட்டு நடுவில் போல்ட் பண்ணிக்கோங்க. போல்ட் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து இந்த ஜிக்ஸாக் மாதிரி ஒரு செக்குடு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த செக்குடு போடுங்க. ஜிக்ஸாக் மாதிரி செக்குடு போட்டுட்டு இதில் நீங்கள் இன்னும் குட்டியாகவும் செக்குடு போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் இதில் பெருசாக போட்டிருந்தேன், இதை கொஞ்சம் குட்டி குட்டி செக்குடாக மாற்றிக்கிறேன். செக்குடு குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இப்போது இந்த சென்ட்ரல்லாம் டாட் வச்சுக்கோங்க. இப்போது இந்த எல்லா இடத்துலையும் டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த திக் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த திக் லைனுக்கு வெளியில் ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க. தின் லைன் போட்டுட்டு அதில் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டுட்டு இப்போது இந்த சென்டரில் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதில் வைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இதில் வைன்ஸ் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இந்த யூ மாதிரி ஒரு ஹம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகைன் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போ இதை போல்ட் பண்ணிக்கோங்க. போல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு திக் லைன் போட்டுக்கோங்க. அதை போல்ட் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க. அதில் இப்போ ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இது உள்ள ஃபுல்லாக ஒரு ஸ்பைரல் போட்டு குட்டி ஹம்ஸ் போட்டு அகைன் ஒரு ஸ்பைரல், ஒரு குட்டி ஹம்ஸ் போட்டு ஒரு பெரிய ஹம்ஸ், அகைன் ஒரு ஸ்பைரல், ஒரு குட்டி ஹம்ஸ் போட்டு
ஒரு பெரிய ஹம்ஸ். அதுபோல் இந்த இடம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதுபோல் இந்த இடத்த ஃபில் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் போட்டு இதில் ஷேடிங் கொடுத்துருங்க. ஷேடிங் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபிங்கர்ஸில் உங்களுக்கு விருப்பமான டிசைன் எதுவும் நீங்கள் அதை கொடுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இந்த செக்குடு கொடுக்குறேன். இந்த தின் லைன் 2 லைன் போட்டு இந்த செக்குடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது உள்ள டாட் வச்சுருங்க. இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்பைரல் போட்டுக்கோங்க. இதில் இப்போது ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போல் ஒரு குட்டி ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. குட்டி ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஃபிங்கரில் இது போல் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்படி லைன் போட்டுக்கோங்க. ஜிக்ஸாக் மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இதில் வைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபிங்கர்லேயும் சேம் ஸ்பைரல் போட்டு இந்த ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், என்னோடய கிளாஸ் அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃபிங்கர்ஸ்க்கு நீங்கள் எல்லா ஃபிங்கருக்கும் ஒரே டிசைனாகவும் போடலாம், இல்லை ஒரு ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு டிசைனும் போடலாம். அது உங்கள் விருப்பம்தான். இது போல் போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. யூடியூப் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.